நீங்க பேசுங்க. மாண்புமிகு உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி தலைவருக்கு நன்றி. ஒரு குறிப்பை சொன்னாரு, நாங்கள் சிலைகளை அமைத்தோம் அப்படின்னு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அவரை பார்த்து. கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்க கூடாது. என்ன கேட்கிறேன்னு பஸ் சொல்லுவேன். ஒரு பதிவு, எனக்கு ஒரு பதிவு வேண்டும். என்ன சரி, கேள்வி கேட்க கூடாது. ஓகே, எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து கேள்வி கேட்க கூடாதா? சரி, கேள்வி கேட்கல. சரி, ஒரு பதிவு பண்றேன். சரி, நான் ஒரு பதிவு பண்றேன். இங்க இருக்கவங்களை ஒரு பதிவு பண்றேன். என் பதிவு என்னன்னு கேட்டுக்க சொல்லுங்க. நான் ஒன்னும் அவைக்கு வந்து தப்பா பேசல. நான் என்னோட கேள்வியை வாபஸ் வாங்கிடுறேன். என்னோட பதிவு பண்றேன். ஓகேங்களா? என்ன பதிவுனா, சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காலத்துல அதிகாரம் கூட கிடையாது. பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் இங்க கேஸ்ட் ரிசர்வேஷன் பிரச்சனை வரும் பொழுது மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தி அரசியலமைப்பில் முதல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் நான் என்ன பதிவு பண்றேன்னா, போன ஆட்சியில் சமூக நீதி பேசக்கூடிய திமுக சாதிவாதி கணக்கெடுப்பை பத்தி பேசவே கிடையாது. அது ஒன்றிய அரசு தான் செய்யணும். ஆனால் தெலுங்கானா கவர்மெண்ட், வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட், பீகார்ல 3 மாசத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சோசியல் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அதை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. ஏன் கர்நாடகால முன்னாள் முதலமைச்சர் சீதாராமையா கொண்டு வந்தார் அதை. ஆனால் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி பேசிய திமுக சாதி வாரி கணக்கெடுப்பை ஃபைல தூக்கி எங்கேயோ போட்டுட்டாங்க. எங்களுடைய முதலமைச்சர், எங்க அரசுதான் சமூக நீதி கணக்கெடுப்பை இன்னைக்கு வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறத பதிவு பண்றோம். ஏன் அவங்க நடத்தலன்னு சொல்லுங்க. ஒன்றிய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபின்னு சொல்லி தப்பிக்க கூடாது. ஏனால் மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. கோவை சரி, நான் அனுமதிக்கிறேன். நீங்க முடிச்சு வைங்க. இதுக்கு மேல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க வந்து பேசி இதை நிறைவு செய்யுங்க. மேற்கொண்டு இந்த பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைப்போம். ராஜு பேசணும். இன்னும் 12 உறுப்பினர்கள் பேச வேண்டும். முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதிதிராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நல்வாழ்வு குறித்து சமூக நீதித்துறை சார்பில் இன்றைக்கு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் பெருமக்களிலிருந்து புள்ளி விவரங்களையும் சற்று கோபதாமன செய்தியும் ஒன்றுமே செய்யவில்லை திராவிடம் என்பதை பேசுகிறார்கள். நான் முடித்து வைக்கதான். ஆனால் எதிர்க்கட்சி என்பது கேள்விகளை கேட்பார்கள், கோரிக்கைகளை வைப்பார்கள், செய்யுங்கள் ப்ளீஸ் சார் கொஞ்சம் இருங்கள். அப்புறம் கட்டுப்பாடா இருக்கிறாங்க. இல்ல சார், ஒத்துழைப்பு. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெறும் கரண்டியோடு வருவதற்கு சமம். அண்ணா சொன்ன மேற்கோள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெறும் கரண்டியோடு வருவதற்கு சமம். ஆனால் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான், அமைச்சர்கள் தான் கையில் இருக்கிற கரண்டியில் எண்ணெயோடு வர வேண்டும். ஒரு துளி சதறா கூட ஒரு அரசுக்கு, ஒரு நாட்டுக்கு இழப்பு என்பது போன்ற ஒப்பீடுகள் உண்டு. இந்நிலையில் மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் என்ன செய்து விட்டீர்கள் என்றார். ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினத்தை சமத்துவ உறுதிமொழி நாளாக ஏற்று எல்லா சமூகத்தினரும் எழுந்து நின்று சமத்துவம் சமதர்மம் என்று சொல்ல வைத்தது கழக அரசு. அது மாத்திரமல்ல, மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர், நாங்கள் என்னமோ பொது தொகை நிறுத்துவதற்கு வலிந்து சொன்னதை போலவும், இவர்கள் என்னமோ தலித்தெழுமலை ஐயா அவர்கள் நிறுத்தியதை வலிந்து சொன்னதை போலவும் ஒரு பிரச்சாரத்தை, ஒரு பொய்யான கட்டமைப்பை காட்டுகிறார். நான் பணிவோடு கேட்பது, நாங்கள் இத்தனை பேர் நின்று வென்றிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுகிற தருணத்தில், நாங்கள் இத்தனை பேர் அமைச்சர் ஆக்கியிருக்கிறோம் என்று நீங்கள் பதிவு செய்கிற தருணத்தில், இன்றைக்கு நீங்கள், ஆனால் அன்றைக்கே நாங்கள் என்று சொல்லுகிற உரிமை, கடமை திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கத்திற்கும் உண்டா இல்லையா? நான் இன்னும் கேட்கிறேன். 2025 எஸ்சி எஸ்டிகளுக்கு அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் நிதியமைச்சர் 25,000 கோடி அறிவித்திருக்கிறார். நான் பணிவோடு கேட்கிறேன், நிதியமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், அந்த 25 கோடி ரூபாய் எந்தெந்த திட்டத்திற்கு செலவு செய்கிறோம், கொள்கை விளக்க குறிப்பு உண்டா, அறிவிப்பு உண்டா? எனவே ஏட்டளவில் மட்டும் சொல்லிவிட்டு போகிற இயக்கம் திமுக அல்ல, அடித்தட்டு மக்களுக்கு செய்கிற இயக்கம். இன்றைக்கும் குடிசையில் இருப்பவர்கள் கோபுரத்திற்கு எட்டக்கூடிய வகையில் குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கி தாழ்த்தப்பட்டவர்களை விண்ணுயர செய்தது கழக அரசு. எனவே இது வெளியில் இது ஒரு சமூக பிரச்சனை. அதோடு முடித்துக் கொள்கிறேன்.
இது ஒரு சமூக பிரச்சனை. இதில் வேண்டாவாதம் விதண்டாவாதம் பேசி குழப்ப நிலை உருவாக்கி மக்கள் ஐயத்தை உருவாக்க வேண்டாம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சாதிவாரி கணக்குகளை எடுத்தீர்களா என்று கேட்டார். பீகாரில் எடுத்தார்கள், நீதிமன்றத்தில் தடை. எங்கள் அரசு சொல்லுகிற வாதம், உச்சநீதிமன்ற எங்கள் அரசு சொல்லுகிற வாதம், சாதிவாரி கணக்கெடுக்கிற உரிமை ஒன்றிய அரசுக்கு உண்டு. எனவே இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் கழக அரசு மேற்கொண்டதே தவிர சாதிவாரி கணக்கு எடுக்க வேண்டும் எடுக்கக்கூடாது என்பதில் எந்த நிலையானதும் அல்ல. மாறாக அது செய்வதற்கான உரிமை ஒன்றிய அரசுக்கு உண்டு, வலியுறுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு உண்டு. எனவே அந்த அளவில் தான் திராவிட முன்னேற்றம் கையாண்டது. எந்தைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காரன் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர் கலைஞரும் எங்கள் அண்ணன் தளபதி என்பதை பதிவு செய்கிறேன். நன்றி. உறுப்பினர் ராஜா அவர் தொடர்ந்து நீங்க பேசலாம். போதும், இது அது முற்றுப்புள்ளி வைத்து அவர் பேசுவான்னு சொல்லி முற்றுப்புள்ளி இதுக்கு மேல கிடையாது. உறுப்பினர் ராஜா அவர்கள், உறுப்பினர் ராஜா பேசுங்க. உறுப்பினர் ராஜா, உறுப்பினர் ராஜா அவர்கள், உறுப்பினர் ராஜா போதும் உட்காருங்க. பேசிட்டார், நிறைவாக அவர் பேசுவான்னு சொல்லிட்டு பேசியார். உறுப்பினர் ராஜா அவர்கள் பேசுங்க. உறுப்பினர் ராஜா, நீங்க பேச சொல்ல போறேன். சேர் பாபுண்ணன் கொடுங்க. இருங்க, உறுப்பினர் ராஜா பேசுறீங்களா? பேச போதும், நிறைய பாருங்க, இதை பற்றி நிறைய விவாதங்கள். பேசிட்டீங்க. நான் என்ன சொன்னேன், அவர் பேசும்போது கோவில் செடி எனக்கு சொல்ல நீங்க முற்றுப்புள்ளி வாங்கி அவர் நிறைவு செய்து விட்டால் பேச அனுமதி இல்லையே கிடையாது. உறுப்பினர் ஈ ராஜா பேசுங்க, இல்ல அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். உறுப்பினர் ராஜா நீங்க பேசுங்க. நான் பேச ரெடி தான். இந்த சத்தத்தை நிப்பாட்டணும். உட்காருங்க. வாய்ப்பு யாருக்கும் வாய்ப்பு தருவதாக இல்லை. ஈ ராஜா நீங்க பேசுறதுனா பேச, அடுத்த உறுப்பினர் பேச சபாநாயகர் ஈ ராஜா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். இது இல்ல, தயவுசெய்து நான் அனுமதிக்க மாட்டேன். உறுப்பினர் வேறவர் நீங்க இதை கட்டுப்பாட்டு கொண்டு வந்தோம். நான் என்ன சொன்னேன், உறுப்பினர் கோவில் செடியன் தான் நிறைவு செய்வார். பேசுங்க, அனுமதிக்கிறேன், பேசுங்க ராஜா, நீங்க பேசலாம். உட்கார்ந்து தயவுசெய்து உட்கார்ந்துருங்க. நான் அனுமதிக்கிறேன், உட்கார்ந்துருங்க. நான் அனுமதிக்க மாட்டேன், தயவுசெய்து உட்கார்ந்து முடியாது. உட்காருங்க. ராஜா நீங்க பேசுங்க. நான் தான் பேசுறேன். உறுப்பினர் ஈ ராஜா நீங்க பேசலைன்னா நான் அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். தப்பு. நான் என்ன சொன்னேன், நிறைவு செய்வார் என்று சொன்ன பிறகு நீங்க கேட்பது நியாயம் அல்ல. நான் அவர் பேசுவார் என்று சொன்ன, நிறைவு செய்வார் என்று நான் சொல்லிவிட்டேன். அவர் நிறைவு செய்த பிறகு நீங்க அரசு, நீங்க கொறடா நீங்க பண்ணக்கூடாது. அப்படி உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. யாருக்கு உட்காருங்க? உட்காருங்க, உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. கொடுத்து பேச சொல்லுங்க சபாநாயகர். உட்காருங்க. உறுப்பினர் சேகர் பாபு உட்காருங்க. உட்காருங்க, மற்றவங்களாம் உட்காருங்க. குற்றச்சாட்டுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு உட்காருங்க. உட்காருங்க. நிறைய வாய்ப்பு கொடுத்து பேரவைத் தலைவர் வாய்ப்பு கொடுத்து உட்காருங்க. அவர் உங்கள் சார்பாக சார் பேசிட்டார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் உள்நோக்கம் கற்பிக்கின்ற வகையில் இந்த அனைத்து ஜாதி ரட்சணா வழக்கு நீதிமன்றத்தை குறித்து அவர் ஒரு கருத்தை சொன்னார். உண்மையில் சொல்லுகிறோம், மனசாட்சியோடு வருத்தப்பட்டு சொல்லுகிறோம். இந்த வழக்கை பொறுத்தளவில் மதத்தால், இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகள் தான் உச்ச நீதிமன்றத்தில் தடைபெற சென்றதே தவிர திராவிட இயக்க கொள்கைகள், திராவிட இயக்க சித்தாந்தத்தை கொண்ட நாங்கள் அதை முழுமையாக எதிர்த்தோம். அதோடு மட்டுமல்ல, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம் என்ற பிரச்சனை வருகின்ற பொழுது ஆட்சி பெரிதா அல்லது தீர்ப்பு பெரிதா என்ற போது வழக்காடு மன்றத்தில் இருக்கு. அதை பற்றி பேச வேண்டாம். உட்காருங்க. உறுப்பினர் ராஜா நீங்க தொடர்ந்து பேசணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டை ஒப்பிடும் போது